தலைவர் விஜய் சொல்ல போகின்ற கருத்துக்களை எதிர்பார்த்து பலரும் காத்திருக்கின்றார்கள். எந்த மாதிரியான வியூகத்தோடு தேர்தல் களத்தை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது இன்று தெரிய வரும். ஏனென்றால் அதிமுக திமுகவை போன்று விஜயும் கிட்டத்தட்ட 120 மாவட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார். திமுக அதிமுகவை காட்டிலும் கூடுதலாக தமிழகத்திலே 120 மாவட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார். 120 மாவட்ட செயலாளர்களில் 90க்கும் மேற்பட்டவர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள். பேரூர் கழகம், கிளை கழகம் என்று 80% நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிமுக திமுகவை போன்று கிட்டத்தட்ட அந்த கட்சிகளில் எல்லாம் 60,000 நிர்வாகிகளே இருப்பார்கள். அதற்கு சற்றும் குறையாத வகையில் தமிழக வெற்றி கழகமும் திராவிட கட்சிகளோடு கட்டமைப்புக்கு நிகரான கட்டமைப்போடு தற்பொழுது வந்திருக்கின்றது. அதன் பிறகு, அதாவது நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று உரை நிகழ்த்தப் போகின்றார். அந்த பிரம்மாண்ட மேடையை பார்க்கின்றோம். கட்சியினுடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய படங்கள் வந்து போகின்றன. மொழிப்போர் தியாகிகளுடைய திருவுருவப் படங்களுக்கு, தாளமுத்து நடராசன் உள்ளிட்டவர்களுடைய திருவுருவப் படங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்னும் சற்று நேரத்தில் மரியாதை செலுத்துவார். மலர் தூவி அந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்திய பிறகு விஜயினுடைய இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி தொடங்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். பாஸ் வழங்கப்பட்ட நபர்கள் இன்னும் வெளியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை உள்ளே அழைத்து செல்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெள்ளை சட்டையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு வழங்கப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தொண்டர்கள், நிர்வாகிகள் அரங்கத்திற்கு உள்ளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடிப்பாடலை இசைத்து உற்சாக மிகுதியோடு நடனமாடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. தங்களுடைய தோளில் அணிந்து வந்திருந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறம் பொறித்த துண்டை தலைக்கு மேல் அவர்கள் உயர்த்தி உற்சாகத்தோடு விஜயை வரவேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அரங்கிற்குள் காத்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லும் விதமாக இருக்கக்கூடிய அந்த கொடிப்பாடலை இசைக்க வைத்து அவர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு அங்கு காணப்படுகின்றார்கள். சிவப்பு கம்பளம் விரித்து விஜய்க்கு வரவேற்பு வழங்கப்படுகின்றது. வெள்ளை சட்டையுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய இனோவா வாகனத்தில் நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கின்றார். ஒரே உற்சாக மிகுதியோடு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் காணப்படுகின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் தேர்தலாக களத்தில் எதிர்கொள்ளப் போகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூகங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வர இருக்கின்றன. பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களை அழைத்து வந்து விஜய் ஆலோசித்திருக்கின்றார். கண்டிப்பாக அவர்கள் விஜயினுடைய பலம் என்ன, குறிப்பாக கிராம அளவில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், விஜய்க்கென இருக்கக்கூடிய ரசிகர்கள், இவர்கள் அனைவரையும் வாக்குகளாக மாற்றுவதற்கான வியூகங்கள் என்ன என்பது தெரிய வரும். சற்று முன்பாக கூட தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கான கடிதம் விஜயிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தமிழக வெற்றி கழகம் அழைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் முதல் தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்பு செல்லக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே மாநாட்டில் விஜய் உரை நிகழ்த்தும் பொழுது முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமாக உணர்வு பூர்வமாக ஒரு உரையை விஜய் நிகழ்த்தி இருந்தார். விஜய் இந்த அளவு உணர்ச்சி பூர்வமாக பேசுவாரா, அனைத்து தரப்பு மக்களையும் சென்று சேரும் விதமாக விஜயினுடைய உரைவீச்சு இருக்குமா என்பதை மற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு விஜய் உரை நிகழ்த்தி இருந்தார். இங்கே பார்க்கின்றோம், பிரம்மாண்டமான ஒரு அரங்கம், பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய, மாமல்லபுரம் பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொகுசு விடுதி. இதில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணம், பொது இடத்தில் நடத்தினால், பொதுவெளியில் நடத்தினால் விஜய் பேசக்கூடிய கருத்துக்கள் முழுவதுமாக அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஆனால் இன்று விஜய் சொல்ல போகின்ற கருத்துக்கள் நிர்வாகிகளுக்கான கருத்துக்கள், எவ்வாறு தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான சில தேர்தல் யுக்திகளை, ரகசியங்களை, எவ்வாறு அவர்கள் மக்களை சென்று சந்திக்க வேண்டும், வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை விஜய் வழங்கப் போகின்றார். அதற்காகத்தான் விஜய் ஏராளமான முன் தயாரிப்புகளை செய்திருந்தார். திரைப்பட படப்பிடிப்பு பணியில் இருந்தாலும் கூட விஜய் கடந்த ஒரு வார காலமாகவே முக்கியமான தேர்தல் யுக்தி வகுப்பாளர்களுடன் பிரசாந்த் கிஷோர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்கிய அந்த தேர்தல் யுக்தி வகுப்பாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசித்திருந்தார். அதைத்தான் இன்று மேடையில் உரை நிகழ்த்த போகின்றார் விஜய். எனவே விஜய் கூறப்போகின்ற கருத்துக்கள் மீது மிகப்பெரும் எதிர்பார்ப்போடு அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகள் காத்திருக்கின்றார்கள். நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் சந்திப்பு இது என்பதன் காரணமாக மாவட்ட செயலாளர்கள், விஜயினுடைய தளபதிகளாக அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். விஜய் இன்று நிகழ்த்த போகின்ற உரை, பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்களும் இன்று மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்தில் அது முழுவதுமாக நமக்கு தெரிய வரும் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் உரை நிகழ்த்துகின்றார்களா என்று.